ஐயோ என்னங்க? பாக்கெட்ல ₹1 வச்சிருந்த, கீழே விழுந்து போச்சு. தேடு. என்ன அப்படி பாக்குற? முதல்ல தேடு. ₹1 காசை சப்பாத்தி சைஸ்ல போட்டிருந்தாங்க, பளிச்சுன்னு கண்ணுக்கு தெரியும். மூக்கு கண்ணாடி இல்லாம ஒரு மண்ணும் தெரிய மாட்டேங்குது. முதல்ல நீ தேடு, நான் போய் மூக்கு கண்ணாடி கொண்டு வரேன். என்னடா இந்த நேரத்துல வெளியில வந்துட்ட? ₹1 காசு கீழே விழுந்துருச்சு. விழுந்த இடம் தெரியல, அதான் மூக்கு கண்ணாடி எடுத்து போடலாம் வந்த. அடச்சி, நீயும் ஒத்த ரூபாய். எனக்கு உங்க மாமாவுக்கு முதலிரவு அன்னைக்கு விடிய விடிய அவர் என்ன தூங்கவே விடல. இப்ப நினைச்சா கூட அப்பப்பா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீ என்னடான்னா ஒத்த ரூபாய்க்காக நல்ல நேரத்தை வீணாக்குற. போட உள்ள. அட போத்த. அட இவன் ஒரு விவஸ்தை கட்டவன். கமலா, கமலா இங்க வா. ஏம்மா, ₹1 நோட்டா காசா? சத்தம் கேட்டுச்சு. அப்ப காசாதான் இருக்கும். இந்த இத வச்சுக்கிட்டு அவன் வந்த உடனே நீ எடுத்தேன்னு கொடுத்துரு. மாசம் மாசம் நிக்காத. இன்னைக்கு உனக்கு முதல் இரவு. என்ன? பொழுது விடிஞ்சதும் கொதிக்க கொதிக்க வெந்நீர் வச்சு கொடுக்குறேன். அப்பதான் உடம்பு அசதி போகும். போ. பொழுது விடிஞ்சதோ சித்தி எனக்கு குளிக்க வெந்நீர் போடுறாங்களா? என்ன அப்படியா உடம்பு வலிக்கும்? என்ன பாத்துட்டு இருக்க? தேனியா கிடைச்சதா? இதோ கிடைச்சிருச்சுங்க. இது என் காசு இல்ல, இது ரொம்ப பழசு. என் காசு புத்தம் புதுசு. இதுவும் இருக்கட்டும், நீ அதை தேடு. ₹1 நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். முதல் இரவு இன்னைக்கு போச்சுன்னா நாளைக்கு கூட வச்சுக்கலாம். என்ன பாக்குற? முதல்ல காசு தேடு. என்னங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. படுத்துக்கலாமா? கிழக்குல போட்டுறியா? இருக்கைய முதல்ல ₹1 தேடு, அப்புறம் தான் மத்ததெல்லாம். என் ராஜாத்தி, கொதிக்க கொதிக்க வெந்நீர் வச்சிருக்கேன், போய் குளி. வெந்நீருக்கு அவசியம் இல்ல சித்தி, பச்சை தண்ணியிலேயே குளிச்சுக்கிறேன். பச்சை தண்ணியிலேயே குளிக்கிறியா? இது என்னது? தலையில வச்ச பூ அப்படியே கலையாம இருக்கு. அவர் தொலைச்ச காசை தேடிட்டு இருக்காரு, இன்னும் கிடைக்கல. அட பாவி, விடிய விடிய காசையா தேடிக்கிட்டு இருந்தான் இவன. அடே கஞ்ச பயலுக்கு பிறந்த பயல. இரு, என்ன நீ ஒரேடியா 4 இட்லி எடுத்து வைக்கிற? நான் தினம் காலையில 3 இட்லி தான் சாப்பிடுவேன். வயிற்றுக்கு சாப்பிடுறதெல்லாம் என்னங்க கணக்கு? எல்லாத்துலயும் கணக்குதான். என்னங்க, நாளைக்கு நான் ரவா தோசை போடட்டுமா? ரவா தோசை நான் ரொம்ப நல்லா போடுவேங்க. ரவா தோசையா? என்ன விக்கிற விலையில ரவா தோசை வேறையா? ஆசையா கேக்குறேன்ல, சரின்னு சொல்லுங்க. சரி சரி, நாளைக்கு மட்டும் போடு. ஒரு வாரத்துக்கு நான் தலைக்கு என்ன தடவிக்கல. எங்க ஒரு வாரம் நாம 2 பேரும் ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு தேனிலவுக்கு பெங்களூர் போலாமா? ஏன் தேனிலவ தேனாம்பேட்டில் வச்சுக்கிட்டு ஆவாத? தேனாம்பேட்டில் வேணாலும் வச்சுக்கோங்க, கொலகாரம்பேட்டில் வேணாலும் வச்சுக்கோங்க. ஏதோ ஆசையா இருந்துச்சுன்னு கேட்டேன். ஆசையாவது தோசையாவது இந்த பாரு, 108 டிகிரி ஜுரம் வந்தா கூட நானும் ஆபீஸுக்கு லீவ் போட மாட்டேன், நீயும் ஆபீஸுக்கு லீவ் போடக்கூடாது. முதல்ல 25,000 பேங்க்ல சேரட்டும், அப்புறம் பார்க்கலாம் இந்த தேனிலவெல்லாம். என்னங்க, பக்கத்து வீட்டு பாமாவுக்கு முழு முழுன்னு 2 குழந்தை பிறந்திருக்கு.
அந்த படத்துல இருக்கிற மாதிரியே. நீ எங்க வர்றன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஏற்கனவே இந்த மாசம் குழாறு பேருக்காக 70 ரூபாய் செலவாயிடுச்சு, தண்ட செலவு. இதை எப்படா சரி கட்டுறதுன்னு நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு குழந்தை ஆசை வேற வந்துருச்சா? அது ஒரு ரெட்ட குழந்தை. பிரசவ செலவுக்கு எங்க போறது? ரெட்ட குழந்தை வேண்டாங்க, ஒரே ஒரு குழந்தைங்க. ஒரு குழந்தையும் கிடையாது, அரை குழந்தையும் கிடையாது. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இனிமே என்கிட்ட நெருங்காத. எத்தனை நாளைக்குங்க? முதல்ல பேங்க்ல 25,000 ரூபாய் சேரட்டும், அப்புறம் பார்க்கலாம். இனிமையான இல்லறத்திற்கு சிறந்த சாதனம் நேரோ. இன்றே உபயோகங்கள் நேரோ நேரோ நேரோ. இது கூட முன்ன 15 காசுக்கு 3 கொடுத்தான். இப்போ 1 20 பைசா. ஒரு நாளைக்கு 20 பைசான்னா 30 நாளைக்கு 6 ரூபா. ஒரு மாசத்துக்கு 6 ரூபான்னா ஒரு வருஷத்துக்கு 72 ரூபா. நான் சேர்க்க வேண்டிய 25,000த்துல 72 ரூபா போச்சுன்னா 24,928 ரூபா. ஐயோ, அது பாட்டு கத்திக்கிட்டு இருக்கு, அதை ஏன்டா விரட்டுற? நீ வேறத்த காக்கா கத்தனா விருந்தாளி வருவாங்கன்னு சொல்லுவாங்க. வந்துட்டாலும் ஐயோ, என்னங்க இது? காக்கா விரட்டுறேன்னு சொல்லி விரல எடுத்துக்கிட்டீங்களே, டாக்டர் கிட்ட போலாமா? டாக்டரா விளையாடுறியா? தெருமுனையில காதர் எத்தனை பாக்கடல, அங்க போய் கொஞ்சம் சுண்ணாம்பு எடுத்துட்டு வா. அந்த கடை இன்னைக்கு லீவு, பூட்டி இருக்கும். அப்படியா? அது பக்கத்துல ஒரு போஸ்ட் பாக்ஸ் இருக்கு, அதுல வெத்தலை பாக்கு போட்டுட்டு மிச்ச சுண்ணாம்பு தடவி வச்சிருப்பாங்க. அதை சுரண்டி எடுத்துட்டு வா. சுரண்டிக்கிட்டு வரவா? அதையெல்லாம் நேத்து சுரண்டி கொண்டாட சொல்லிதான் பாத்ரூமுக்கு வெள்ளை எடுத்துட்டியே. கமலா, அப்பா வாங்கப்பா. வந்தாச்சா? காக்கா கத்தும் போதே நினைச்சேன், பள்ளிச்சு போச்சு. வாங்க மாமா. வாங்க வாங்க. ஓகேமா, உட்காருங்க. இந்தாமா அப்பாவுக்கு காப்பி கொண்டாமா. காப்பியா? வயசான காலம், கண்ட கண்ட நேரத்துல சாப்பிட்டா ஜீரணம் ஆகாது. எல்லாம் ஜீரணம் ஆகும், நீ போ. மாத்த ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க மாமா. யாருக்காவது கணக்கு எழுதி கொடுக்கணுமா? நான் இப்ப பார்ட் டைம் ஜாப்ல கூட செய்யறேன். ராத்திரிலாம் சும்மா இருக்கேன். ராத்திரி எல்லாம் சும்மா இருக்கீங்களா? வேலையே கிடையாது, ஃப்ரீ ஃப்ரீ. ஃப்ரீயா? ஃப்ரீ? ராத்திரில யாரு ஃப்ரீயா இருக்க சொன்னது? இருக்கிற வேலையை பார்க்க வேண்டியதானே, இல்லாத வேலைக்கு பேயா அலையிறான். அதுல மாப்பிள, எனக்கு இப்ப அவசரமா ஒரு 200 ரூபாய் கடன் கிடைக்குமா? 200 ரூபாயா? 200 ரூபாய் தான் கேட்கணும் வந்தேன். நீங்க போட்ட சத்தத்துல 100 ரூபாய் குறைச்சிட்டேன். அந்த 100 ரூபாயாவது கிடைக்குமா? போய் இவங்கிட்ட கடன் கேட்க வந்தாரே, காஞ்ச பயலுகிட்ட. ஐயோ, இவ்வளவு பெரிய டம்ளரை எங்க இருந்தா பிடிச்சிட்டு வந்தானோ தெரியல. தர்மாஸ்பத்திரியில திருடிக்கிட்டு வந்த அவுன்ஸ் கிளாஸ் மாதிரி இருக்கு. ஐயோ, இருந்தா நேரம் உடனே எடுத்து கொடுத்துருவோம் மாமா. காசு பணத்தை நான் பெருசா மதிக்கிறது இல்ல, மனுஷன் தான் முக்கியம். இவனுக்கு மனுஷன் தான் முக்கியமா? இவன் என்ன சொல்ல போறான்னு எனக்கு தெரியாதா? இப்போ கையில 10 ரூபா கூட இல்லையே மாமா. நான் கொடுக்குறேன், நீ போ. காமிச்சு விடுங்க மாமா, நான் வந்துடுறேன். இந்தாங்கப்பா 200 ரூபாய்க்கு செக்கு. பேங்க்ல போய் மாத்திக்கிங்க. சொன்னபடி திருப்பி தந்துடுறேம்மா. மாப்பிள்ளை கிட்ட சொல்லு, நான் வரட்டுமா? எத்தனை நாளா அந்த திருட்டு தான் நடக்குது? அவ பணத்தை அவ ஏண்டா திருடனா? எது அவ பணம்? வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணியிருந்தா இது அவ பணம். கட்டினதான் கட்டி வச்ச, காசு பணம் உள்ளதா பார்த்து கட்டி கூடாது. வெறுங்கிறதைய கொண்டாந்து என் தலையில கட்டி வச்சுட்ட. நான் பணம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு தெரியாம கொடுக்குறியா? கோபால் சார், உருப்படி இல்லையா? உருப்படி இல்லதான். நீ வாமா. என்னையா வெடுக்கிறதுக்கு ஏதாவது தங்க இருக்கன? ஏன் சார் எரிஞ்சு விழுகுறீங்க? புதுசா கல்யாணம் ஆகியிருக்கு, எக்கச்சக்கமா துணி ஒண்ணி சேர்ந்திருக்கும்னு கேட்டா. சரி, பேண்ட்டுக்கு எவ்வளவு? 2 ரூபா. சட்டைக்கு 1 ரூபா. பையனுக்கு 60 பைசா. இந்த கர்ச்சீஃப் சட்டிக்கலாம் அதுக்கெல்லாம் காசு கிடையாது சார். இரு இரு.
அப்பா, உங்க ட்ரெஸ் செலவு பண்ண முடியாதோன்னு நினைச்சேன். மனசு வந்து ஒழுக்க போட்டீங்களே. இந்த ஜட்டி ஆசை இல்லாம இதை வெளுத்து கொண்டு வா. இந்த அழுக்கு துணியை வெள்ளாவியில வச்சா மீதி உள்ள துணி எல்லாம் அழுக்கா போயிடுங்க. இதை யாராலையும் வெளுக்க முடியாதுங்க. வெளிச்சமே, என் மாமனார் உனக்கு தெரியுமா? நல்லா தெரியுமா? 200 ரூபாய் வாங்கிட்டு போனாரு, திருப்பி கொடுத்துருவார. இதுக்கு அவன் வேலையை ராஜினாமா செய்த. யாரை கட்டு உன் பேங்க் கணக்கை க்ளோஸ் பண்ண? வரதட்சணை கொடுக்கலங்கிறதுக்காக எங்க அப்பாவை கேவலப்படுத்துனீங்க. அதனால நான் வேலையை ராஜினாமா பண்ணிட்டேன். ஆபீஸ்ல எனக்கு சேர வேண்டிய பணம், பேங்க்ல நான் சேர்த்து வச்ச பணம் இந்தாங்க. வரதட்சணைக்காக அட்வான்ஸ். எனக்கு உங்க அன்பு தேவை. அதனால கிடைக்கிற சந்தோஷம் தேவை, வாழ்க்கை தேவை, குடும்பம் தேவை. குடும்பத்துக்கு விலை பேசுறியா? ஆமா, குடும்பங்கிறது ஒரு நியாய விலை கடையா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓஹோ. கல்யாணம் ஆனதுல இருந்து என்ன சுகத்தை கண்ட? எல்லாத்துலயும் கஞ்சத்தனமா. தாலி கட்டினா மட்டும் புருஷன் ஆயிட முடியாது. பணத்தை தலைமாட்டுல வச்சு படுத்துக்கிற பூரா நீங்க. என்னையா கேவலப்படுத்துற? இது வரைக்கும் உங்க கை என் கண்ணத்தை தொட்டதில்ல. இப்போவாவது மாசம் பூரா உனக்கு தண்டச்சோறு போட செலவிட 100 ரூபாய் செலவச்சேன்னா எனக்கு அப்பப்ப ஒரு பொம்பளை கிடைப்பா. செலவு மிச்சம். ஒன்ன விட அதிகமாவே ஈடு கொடுப்பா எல்லாத்துலயும். ஈடு கொடுக்கறது அவ தொழில், எனக்கு அது தொழில் இல்ல. தெரியாம தான் கேக்குறேன். என்ன பத்தி முடிவெடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கு? நிச்சயமா ஒரு அனுபவம் மட்டும் இருக்கு. உங்க அப்பா கடன் வாங்கியே காலத்தை தள்ளுற பிச்சைக்காரன். பெருசா ராணி மங்கம்மா மாதிரி போஸ் கொடுத்துட்டு போறா. எனக்கு வர்ற ஆத்திரத்துல இவன் அப்படியே. எங்க அப்பா புறவ காரணமா வச்சு உங்ககிட்ட தரம் தெரியாம கடன் கட்டிட்டாரு. அவர் வாங்கிட்டு போன 200 ரூபாய்க்கு இத அடமானமா வச்சுக்கோங்க. இது அவர் செஞ்சு போட்ட வளையல். ஒரு அன்புள்ள கணவனா இருப்பீங்கன்னு எதிர்பார்த்த. இப்படி அடகு கடைக்காரனா இருக்கீங்களே. உங்கள மாதிரி கணவனுக்கு மனைவியா இருக்கிறத விட ஒரு நல்ல தகப்பனுக்கு மகளாவே இருந்துடுற. போப்போ, வப்பனே லாட்டரி. நீ அவங்க கூட சேர்ந்து லாட்டரி அடி போறியா? நானும் எங்க அப்பாவும் உயிரோட இருக்கிற வரைக்கும் நிச்சயமா லாட்டரி அடிக்க மாட்டோம். அப்பா செத்து போயிட்டா அப்புறம் எவன் கூட போவ? அப்படி நான் போகணும்னு முடிவெடுத்துட்டா என் முதல் வாடிக்கைக்காரரே நீங்கதான். அதுக்கு நான் உங்களுக்கு பணம் தரேன். என்ன திமிரடி உனக்கு? போ, சத்தியமா நானா வந்து உன்னை கூப்பிட மாட்டேன்டி. அத்தை, நீங்க எங்க போறீங்க? என் பொண்ணு வீட்டுக்கு போறேன். அத்தை, ஏண்டா கட்டுன பொண்டாட்டியே, அதுவும் கமலாவை பார்த்தாடா எவன் கூட போவேன்னு கேட்ட? அவ பௌர்ணமிடா, நீ வெறும் பெட்ரோமாஸ் விளக்கு. இந்த ராவுகாலம், யமகண்டம், அஷ்டமி, நவமின்னு தனித்தனியா பேர் வச்சிருக்காங்களே, அதுக்கெல்லாம் மொத்தமா ஒரே பேரா வச்சா அதுக்கு பேர் தான்டா கோபாலன். சீ தள்ளு. அத்தை, இப்படி செஞ்சாதான் அவன் திருந்துவான்னு கமலாவுக்கு இந்த யோசனையை சொல்லி கொடுத்ததே நான் தான். ஆமாப்பா, அவர் நினைக்கிறபடி குடும்பம் ஜெயில் இல்ல, மனைவி ஆயுள் கைது இல்ல. அம்மா, குடும்பம் ஒரு சங்கீதம். அதுல சில நேரத்துல சுருதி தவறலாம். அதுக்காக அந்த வாத்தியத்தையே தூக்கி எறிஞ்சிடலாமா? பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குப்பா. தினமும் அந்த துன்பத்தை என்னால தாங்க முடியலப்பா. கேவலம் 200 ரூபாய்க்கா உங்களையும் என்னையும் பிச்சைக்கார குடும்பம்னு சொல்றது? கமலா, இல்லாதவன் பொல்லாதவன், அதுலயும் பொண்ணை பெத்தவன் கண்ணை வித்தவம்மா. இப்படி உங்கள மாதிரி நினைக்கிற அப்பாக்கள் இருக்கிறதுனாலதான் அவரை மாதிரி நிறைய மாப்பிள்ளைங்களும் இருக்காங்க. கமலா, பிரச்சனையை வளர்க்கப்படாது. பொறுமையாருமா. நான் ஒண்ணும் மரவட்ட இல்லப்பா, திண்ணையில சுருட்டி கிடக்க. எனக்கும் சமமான உணர்வுகள் இருக்கு. அம்மா, அபிராமி என்டர்பிரைசஸ் கம்பெனி முதலாளி நீங்க தானே? நீங்க என் பேர் சேது. என்ன வேணும்? பிரிஞ்சிருக்கிற ஒரு குடும்பத்தை சேர்த்து வைக்கணும். புரியலையே. உங்க ஆபீஸ்ல கோபால்னு ஒருத்தர் வேற பாக்குறாரு. ஏஜென்சி செக்ஷன்ல அக்கவுண்டன்டா இருக்காரு. அவரை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. ஐயோ,
இவ்வளவு சுத்தமா ரேடியோ பாட விடுறது பேட்டரி வீணா போயிடும். இதே பாட்டு பக்கத்து வீட்டு ரேடியோலையும் பாடுது. அத கேளு. சினிமா டிக்கெட்டு 4.5 ரூபாய். 4.5 9 ரூபாய். ஒரு காராபந்தி போட்டுல வாங்கன்னு வச்சுக்க, அது ஒரு 1.5 ரூபாய். 9 1 10 ரூபாய். முதல்ல பேங்க்ல 25,000 ரூபாய் சேரட்டும், அப்புறம் பார்க்கலாம். அது என்ன 27,000 ரூபா? அது என் தலைவிதியோட நம்பர். சரி, ஒரு முக்கியமான விஷயம். கமலாப்பா 200 ரூபாய் பணம் வாங்கிட்டு போனாரு. பணம் விஷயத்துல எப்படி திருப்பி கொடுத்துருவாரா? தப்பு யார் பக்கம்னு விவாதிக்கிறதுக்கு என்ன கோட்டம்மா? குடும்பம்